மின்னல் வேகத்தில் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் அதுமாரி வரானுங்க பாருங்கள். எல்லாம் என்ன ஓட்டம். இப்போ எங்கடா வந்தீங்க எல்லாம்? எங்கே வந்தீங்க எல்லாம்? நேற்று வச்சு சவுக்குதா, இன்றைக்கி தான் இறங்குதா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆடுங்கள்லாம் வந்து மேய்ச்சலுக்கு போயிருக்கு. மல்பெரி வயலுக்கு தான் வந்து ஓட்டிகிட்டு போயிருக்காங்க. ஓட்டிகிட்டு போனவங்க வந்து மயிலோட புள்ள வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குப்பா, சீக்கிரம் வாப்பா அப்படின்னாங்க. படுத்துச்சாங்க, நின்றுக்கிட்டே இருக்குதான்னு கேட்டோம். நின்றுக்கிட்டு தான்ப்பா இருக்குது, இன்னும் படுக்கல அப்படின்னாங்க. அப்போ குட்டி போட டைம் ஆகுங்கிறதுனால நான் அடத்தீவனத்தை அள்ளி வச்சுட்டு வரேன் அப்படின்னேன். சரிப்பா அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து அடத்தீவனம் அள்ளி வைக்க போகிறோம். உண்டானலாம் கழுவத்துக்காட்டியும் எப்படி ஒடியாந்துருவானுங்க பார்ப்போம். மயிலோட பிள்ளைய வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. நம்ம டானிக்கில் ஒரு மாத்திரை கலந்து போட்டு விட்டதை காமிச்சிருப்போம் வீடியோவில். அந்த ஆட்டுக்காக வாங்கினதான் ஃபஸ்ட்டு அதுக்காக தான் வாங்கினோம். இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்தே ஆள் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. செனாடு வேறு குட்டி போடணும், அது எப்படி போட போகுதுங்கிறது தெரியல. நம்ம போ வீடியோவில் பார்ப்போம். நம்ம குண்டான கழுவி அள்ளி வச்சு சவுண்டு கேட்டே எல்லாம் பிள்ளை முடியாத ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாம் உடையாந்துட்டுருக்கு பாருங்கள் மின்னல் வேகத்தில். அதாவது குண்டான கழுவி நம்ம அள்ளி தான் வச்சுருக்கோம், எடுத்து இந்தாண்ட வைக்கல. அந்த சவுண்டுக்கே ஒடியாந்தாச்சு. ஒரு குண்டான் வந்து இந்தாண்ட இருந்துச்சு, அதையும் எடுத்துகிட்டு போய் அள்ளி வைக்கணுமேங்கிறதுக்காக வந்தேன். எல்லாம் ஒடியாத ஆரம்பிச்சிட்டானுங்க. எல்லாம் என்ன ஓட்டம். இப்போ எங்கடா வந்தீங்க எல்லாம்? எங்கே வந்தீங்க எல்லாம்? நேற்று வச்சு சவுக்குதா, இன்றைக்கி தான் இறங்குதா? அவங்களுக்கு பிள்ளை ஞாபகம் வந்துச்சு. போகிறத பாருங்கள். குண்டா சவுண்டு கேட்டதும் அது அங்கே இருக்காங்க. இதோ வந்துச்சு. நல்லி வைக்கட்டுமா? அங்கே ஒரு குண்டா இருக்கா, ஒன்று மட்டும் கழுவாமல் இருக்கு. கழுவிங்க போகிற வழியிலேயே. எல்லாத்தையும் கழுவியாச்சு. இவன் வந்து குட்டி போடணும். அதேமாரி தங்கம் அழகு பிள்ளை என்னடி இது பிள்ளையால பாவம்ப்பா. 10 நாளாக கழுகிறான், மாத்திரை போடுறோம், நிற்கவே மாட்டேங்குது. மூங்கி தழை கொடுத்தா திங்கவும் மாட்டேங்கிறான். துருன்னு இருக்கும், நெறிஞ்சு நடக்குது பாருங்கள். இவர் தான் குட்டி போட போகிறவர். ஏண்டி அம்மாலாம் போதா மேயறதுக்கு? குட்டி போட்டுட்டு போவோம். பாவம், இதுக்கு உடம்பு சரியில்லாததுலேருந்தே ஆள் வந்து தனியாக தான் படுத்துருக்கோம் எப்பயுமே. ஏம்மா? சரி. புள்ள பெற்றவங்கலாம் கத்துறாங்க புள்ள வேணும்ன்ட்டு. இப்போ தான் தூக்கி உள்ளார போட்டேன். தங்கம் வேறு இடத்துக்கு போமா, முருங்கை மரத்துக்கு கீழே நிற்கிறேன்டி, சொன்னப்பூச்சிலாம் இருக்கும்டி தங்கம். காலை வேறு ஏற்கனவே அரிக்குது, உள்ளங்காலை அப்படி அரிக்குது. எங்கேயோ சொன்னப்பூச்சி ஒத்திடுச்சு. எங்கம்மா போகிறேன்? அங்கே வா, வருவானா? வா, அங்கே போவேணா? வா, வருவானா? வந்துடுவானு. அள்ளி வைக்கிறாங்க பாரு. இங்கே வா, அங்கே போவாத. போன அடுத்த 5 நிமிஷத்துக்குலாம் அது வந்துடும் பாருங்கள். அடத்தீவனை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சிட்ருக்காங்க அந்தாண்ட. அதுவே சத்தம் போடாமல் செஞ்சால் தான், இல்லைன்னா தாளாட்டெலாம் இந்த போகிறத உடனே திரும்பிடும். குட்டி போடுறது வேறு அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டுருக்கு. கை தட்டியும் பார்க்குறேன், பாபான்னு கூப்பிட்றோம். ஒருத்தவனுடைய ஆளை காணும். காலை இல்லையா, போய் கூட்டிகிட்டு வருவோம். இந்த குட்டி போடுறது வேறு அங்கேயும் இங்கேயும் அலையுது, அது வேறு பாவம். மயிலே ஒடியாங்க, பா தாளாட்டு ஒடியாந்துச்சு. வாங்கடி தங்கங்களா, பொறுமையா வாங்க. பா, இவ்வளோ லேட்டாவா காலை விழுந்துச்சு? பா, பொறுமடி தங்கம். யோ,
பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க, பொறுமையாக வாங்க. ஐயோ கால் முடியாது, தங்க வேறு வேகமாக முடியாது. ம் சரி வாங்க. மயிலாலையும் சுத்தமாக முடியல. ஏண்டி போங்க போங்க போங்க. இவனுக்கும் வந்து உடம்பு சரியில்லைப்பா. காலையில் வந்து மாத்திரைலாம் போட்டு விட்டோம். பொறுமையா போம்மா மயில. ஐயோ அலாட்டுதாங்க, ஏன்டி இப்படி விடியார? அவன் இன்னும் வரவே இல்லை. அது எப்படி வருது பாருங்க பொறுமையா. செல்லில் வேறு சார்ஜ் இல்லை, போய் சார்ஜ் போட்டு வைப்போம். என் தங்கத்தோட நடையே ஒரு மாதிரி ஆயிடுச்சே. சரியில்லையே நடையே. பொறுமையாவாம்மா. இங்கே வா இங்கே வா இங்கே வா. நீனு அங்கேயே நின்றுக்காத. எங்கடா போகிறீங்க? ஐய ஒன்றும் புரியலையே. இந்த வரேன் வரேன். கேட்டை சாத்திட்டு ஒரு நாள்னா அதுவும் புந்தடிச்சு அவனை கூடயே ஓடும். நம்ம போய் சார்ஜ் கொஞ்சம் போட்டுட்டு வருவோம். சண்டை போட்டுக்காம தின்னுங்க. அலாட்டுமா, முட்டாதம்மா. கொம்பையே போய் முட்டுறிய. குட்டி போகிற ஆடு அந்த சாக்கு ஓரமாக படுத்துருந்துச்சு, கம்பி வெளியே வரமா. இவனெல்லாம் அடை தீவனம் சாப்பிட்டு தானுங்க. சரி செல்லில் சார்ஜ் இல்லையேன்னு சார்ஜ் போட்டுருந்தா அதை போய் கைட்டிட்டு வந்துடும் அப்படின்ட்டு வந்தாக்கா வந்து பக்கம் ஆட்டை காணும். இதுவெல்லாம் இந்த அடை தீவனத்தை சாப்பிட்டுட்டு இதுவெல்லாம் போனதும் அது பின்னாடி எஞ்சி ஓடிட்டான். இப்படியே தான் படுத்து படுத்து 4-5 நடை வந்து வயலுக்கும் வீட்டுக்கும் வந்து ஆடுங்க கூடயே ஓடிட்டு ஓடியாருது. இந்த ஆடு இல்லாமல் ஒரு 4 பேர் வந்து குட்டி போட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4, 5, 6 பேர். ஆமாம் 6 பேர் தான் நினைக்கிறேன். 6 ஆடு வந்து குட்டி போட்டிருக்கு. உடுக்க அப்புறம் யார்? ஆமாம் 6 ஆடு வந்து குட்டி போட்டிருக்குப்பா. இருங்க நான் சரியாக எண்ணிக்கிறேன். ஆமாம் மொத்தத்துக்கு வந்து 6 ஆடு குட்டி போட்டிருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஆடையும் சேர்த்து தான். நம்ம உடுக்கியோட வீடியோ மட்டும் போட்டிருக்கோம், மீதி எல்லாத்தையும் போடணும்ப்பா. ஒன்று ஒன்றா வந்து போடுறேன். எது எத்தனை குட்டி போட்டிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து உடம்பு முடியாமல் இங்கே படுத்துக்கிட்டு கிளமையில பிள்ளை. ஆண்டி தங்கம் பாடியே பா. வாமா போங்கடா உள்ளார போங்கடா. போ உள்ளே போ உள்ளார போ. மேயும் வேணாம் ஒன்றும் வேணாம். போ உள்ளே போ போடா. இங்கே போட அப்புறம் என்ன அங்கே ஸ்ட்ரைக்கு. போ உள்ளே போ. போங்க போ. அது குட்டியை போட்டு ஒழுங்கா போங்க. போம்மா உள்ள போம்மா. போ உள்ள போ. போடா உள்ளார போடா. போங்கிறண்ணா. பா போ உள்ள போ போம்மா. இங்கே போம்மா. போ உள்ள போ கம்முன்னு கிடங்க போய். மயிலே வா உள்ள வா. இங்கே போடுறா. இங்கடா போகிற? அம்மா வரும் போ. பா போம்மா. இங்கே போம்மா. பா இங்கே வாடியே. பா போ உள்ள போ. பா போ
கொஞ்சோண்டு கால் வெளில தெரிஞ்சுது, அதையும் காணோம். உள்ளார டபக்குன்னு இழுத்துக்கிச்சு. உடம்புல ஒன்றும் இல்லை, அது உடம்பு சரியில்லை. அதுலேருந்து மயில் வேறு அங்கே போய் திறந்துடுமாச்சு. எங்கே இருக்குது மயில்? இதாக இருக்குது. பா கேட்டை சாத்திட்டு தான் போகணும், இல்லைன்னா இந்த ஆடு ஒரு வழி ஆகிடும். பா வாடி தங்கம். முடியாது, நீங்கள் படுத்துக்கணும் தானே அடியே. வாயை பொழுதுக்கிட்டே இருக்குப்பா அதுக்கு. சளி மூச்சு விட முடியல அதுக்கு. இங்கே பாருங்க. இது வந்து இங்கே படுத்துடுச்சு, குட்டி போட போகுது. தண்ணியெல்லாம் எடுத்துப்போம். ஏன் குட்டி போடும் மட்டும் இண்டி எடுக்கல போய் படுத்துக்குதுன்னு தெரில. எங்கேயாச்சும் ஒரு வழி இருக்கா? ஓடுமா. இல்லை அதை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா, விடுங்கடா அதை. வருமா. சினையாக இருக்கும்போது உடம்பு சரியில்லாமல் இருந்ததா என்னன்னு தெரியல. இந்த குட்டி போடுறதுக்கு அவ்வளோ நேரம் அது முடியாமல் படுத்துக்கிட்டு முக்கிக்கிட்டு இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு எழுந்திரிச்சிக்கிட்டு அந்த பாடுபட்டுச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது வயலுக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து கால் வந்து வெளில தெரிஞ்சுதோ, அது 3/4 மணி நேரம் கழிச்சும் அந்த அளவுக்கு தான் வந்து கால் வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் இது முக்கிக்கிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுது. தலைச்செழுத்து வேறையா, உடம்பு வேறு சரியில்லையா, படுத்துச்சு. நம்ம வந்து இது சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு காலை பிடிச்சி இழுத்தாச்சு. காலை பிடிச்சி இழுத்தாலுமே வரல, வழுக்கிக்கிட்டு ஒரு துணியை வச்சு காலை பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் தலை கொஞ்சம் வெளியில் வந்தது. எப்படியோ அது வந்து நல்லபடியாக போட்டுடுச்சுப்பா குட்டியை. ஃபோன் ஆஃப் பண்ணி நான் ரொம்ப உழுந்து பிறந்து பாருங்க. ஏமா ரொம்ப கஷ்டப்பட்டுடுச்சு, ரொம்ப கஷ்டப்படுது. நம்ம குட்டியை எடுத்ததுக்கப்புறம் மயக்கம் ஆகிட்டான். ரொம்ப நேரம் வரைக்கும் மயங்கியே கிடந்துச்சு நெகா இல்லாமல். குட்டியை நக்கி கொடுக்கணுங்கிற நெகாவும் இல்லை, அதுக்கு ஏந்திரிக்கவும் முடியல. அப்படியே அது வயிற்றில் வந்து தலையை வச்சுட்டு சுருண்டு படுத்தது. ரொம்ப நேரம் வரைக்கும் அப்படியே கண்ணை முடிக்கிட்டே அப்படியே கிடந்துச்சு. நானே வந்து சீம்பால் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொடுத்தேன், அது படுக்க வச்சுட்டே தான் கொடுத்தேன். நம்ம போக வந்து அது வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் முடியல, நம்ம வந்து பாலை கொடுக்கலாம். அப்போது அவர் தானாக மடியை தேடி போக ஆரம்பிச்சிட்டாரு. இருமா, அது அம்மா வந்து ஏந்திரிக்க மாட்டேங்குது. நம்ம படுக்க வச்சு பால் கொடுத்தோம், அப்படியே குடிக்கிறத பாருங்கள். ஐயோ, அதுக்காட்டி கண்ணெல்லாம் யூஞ்சி பார்க்குதியா பேசுகிறதெல்லாம். அவங்களும் படுத்துக்கிட்டே குடிக்கிறாங்க. அவங்க பிள்ளை தாண்டி தங்கம். இருங்க குடிக்கிட்டோம், அப்புறம் நக்கி கொடுக்கலாண்டி தங்கம். ஐயே டிஸ்டர்ப் பண்ணாது, இருடி கொஞ்ச நேரம்டி. இந்தாம்மா இந்தாடி. பொறுமையாக ஏந்திரிச்சிச்சுப்பா, நக்கி கொடுக்குறது பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கெடா குட்டி நல்ல பெரிய குட்டியாகவே இருந்துச்சு. அதனால் அது போடுறதுக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டுடுச்சு. கெடா குட்டி நல்லா ஆரோக்கியமாக இருந்துச்சு போட்டதுக்கப்புறம். ஆடும் வந்து கொஞ்சம் நேரத்துக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. 2 பேரும் நல்லபடியாக இருக்காங்க. எந்த ஆடு எந்த குட்டின்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பொழுது போகிறது கட்டி கயிறை கட்டி ஒன்று ஏதாச்சும். தங்கம் கொட்டாய்க்கு போமாடியே. தங்கப்பில்ல கொட்டாய்க்கு போமா. நல்லா குளத்து ஓரமாக கொண்டு வந்து போட்டுட்டான். பொழுது போகிறதுக்கு அதுக்கும் நல்லா சாரலாக இருக்குது, குளிர் தாங்கலை. குட்டிக்குமே வந்து குளிருது. அதனால் நம்ம சீட்டி போட்ட கொட்டாயில் கொண்டு போட்டோம்னா கொஞ்சம் கதன்னு இருக்கும். நம்ம வந்து தூக்கி கொண்டு போடலாம். எல்லோரும் வந்து விசாரிக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களாம் வந்து விசாரிக்கிறாங்க.
அங்கே குட்டி போட்டவங்க வந்து கற்றுன்னு கத்துறானுங்க. எல்லாருமே போய் கோரஸாக நின்றுட்டு கொட்டாயை பார்த்துட்டு கத்தியாகுது. ஏன்னா ஊட்ட விடுற டைம் வேறு, அதனால் கத்துறாங்க. நம்ம வந்து வயிறு ஃபுல்லாக பால் கொடுத்தாச்சு. போட்ட 10 நிமிஷத்துக்குள்ளே சேம் பால் கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாக அது எவ்வளோ தூரம் குடிக்குதோ பாலை ஃபுல்லாக கொடுத்துடுறது. அதுக்கப்புறம் தானாக போய் ஊட்ட ஆரம்பிச்சிடும். சில குட்டிக்கு வந்து 2வது டைம் வந்து பிடிச்சி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது குட்டியை பொறுத்து இருக்குது. ஒரு தடவை 2 தடவை நம்ம கொடுத்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்த தடவை வந்து குட்டி வந்து தானாக போய் குடிக்க ஆரம்பிச்சிடும்ப்பா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வந்து 2-3 நாளைக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நல்லா ஆரோக்கியமான குட்டி இருந்துச்சுன்னா ஒரு நடை நம்ம ஊட்ட விட்டுட்டோம்னா, வயிறு ஃபுல்லாக ஊட்ட விட்டோம்னா தானாக போய் குடிக்கும். இன்னும் சில இது தானாகவே போய் குடிச்சிடும். ஃபஸ்ட்டே நம்ம ஊட்ட விடணுங்கிறது தேவை இருக்காது. சில ஆட்டுக்குட்டிலாம் வந்து தானாகவே போட்ட உடனே தானாகவே மடியை தேடி போய் குடிக்கிற ஆட்டுக்குட்டிலாம் இருக்கும். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நடை வந்து நம்ம ஊட்ட விடுற மாதிரி தான் இருக்கும். அதை செஞ்சிட்டோம்னா அது வந்து தானாகவே ஆட்டோமேட்டிக்காக போய் அடுத்த நடலாம் ஊட்ட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது நமக்கு. ஃபஸ்ட்டு நடை மட்டும் அது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பழகணும், அவ்வளோதான். அவ்வளோதான்ப்பா. இது தலைச்செய்தி ஆடு. ஒரு குட்டி போட்டிருக்கு, கிடா குட்டி. 2 பேரும் நல்லா இருக்காங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம இன்னொரு ஆடு குட்டி போட்ட வீடியோ வந்து பார்க்கலாம். அதாவது இந்த ஆடு குட்டி போடுறதுக்கு முன்னாடி 3 ஆடு குட்டி போட்டிருக்கு. நம்ம இந்த தான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் சுருக்கமாக எடுத்து வச்சுருந்தோம். அதனால் இந்த வீடியோ வந்து இன்னைக்கு வந்து கொடுக்குறோம். அவ்வளோதான். மீதியெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு நாளாக ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்ப்பா.